கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் 9வது வசனத்திலிருந்து கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஓசியா 13:9. இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. வாழ்க்கையில் பல மக்கள் சொல்லும் பொழுது, எனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை இந்த பிரதர் கெடுத்து விட்டார், இந்த சகோதரி கெடுத்து விட்டார்கள், என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் தான் கெடுத்து விட்டார்கள் என்றெல்லாம் பலர் அங்கலாய்த்து கொள்வது உண்டு. இதை பார்க்கிற நீங்களும் கூட அப்படி வருத்தத்தோடு இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், யார் உனக்கு கெடுதி செய்ய நினைத்தாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேத புஸ்தகத்தை நன்றாய் ஆராய்ந்து பார்த்தால், மற்றவர்கள் நமக்கு கெடுதி செய்ய நினைத்தாலும் தேவன் அதை நன்மையாக மாற்றி விடுவார். உதாரணமாக யோசேப்பு என்ற பக்தனுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவனுடைய சகோதரர்கள் அவனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை தடுத்து அவன் வாழ்க்கையை அழித்து விடலாம் என்று பொறாமையோடு பல காரியங்களை செய்தார்கள். அவனை குழியிலே தூக்கி போட்டார்கள், கொன்றுவிட நினைத்தார்கள். அப்புறமாக அடுத்த தேசத்து மனிதரிடத்தில் விற்று போட்டு விட்டார்கள். எப்படி இவன் தலைவனாக வருவான் பார்க்கலாம், எப்படி இவன் வாழ்க்கையில் நல்லா இருக்கிறத பார்க்கலாம் என்றெல்லாம் கங்கணம் கட்டி சொந்த சகோதரர்களை அவனுக்கு கெடுதி செய்ய நினைத்தார்கள். ஆனால் நடந்தது என்ன? ஆதியாகம 50வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் யோசிப்பு சொல்கிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கெடுதி செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லி. ஆம், உங்களை கெடுக்க நினைத்தாலும் கர்த்தர் அந்த கெடுதியான அவர்களுடைய திட்டத்தை நன்மையாக மாற்றி விடுவார். அதனால உங்களை யாரும் கெடுக்க முடியாது. என் வாழ்க்கையிலே அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். சுமார் 17 ஆண்டுகளுக்கு முன்பதாக சபை ஊழியராக ஒரு 10 வருடம் நான் பணி செய்தேன். அந்த சபையில் இருக்கும்போது கர்த்தரின் ஊழியத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆசீர்வதித்து வந்தார். இது சிலருக்குள்ளே பொறாமையான எண்ணங்களை உருவாக்கினது. இவன் சபை ஊழியராக இருக்கிறதுனால தான் மக்கள்கிட்ட நல்ல செல்வாக்கு முன்னேறிக்கிட்டே வர்றான், அதனால் இவனை இதை விட்டு கலட்டி விட்டுட்டா அவன் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான் அப்படின்னு நினச்சி சிலர் சதியாக என்னை அதிலிருந்து நீக்குவதற்கு பல காரியங்களை செய்தார்கள். கடைசியில் அவர்களுக்கு சமயமும் வாய்த்தது. யூதாசுக்கு கூட இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு ஒரு சமயம் வாய்த்தது போல அவர்களுக்கு சமயம் வாய்த்தது. என்னை அதிலிருந்து வெளியேற்றி விட்டார்கள். நான் கண்ணீரோடும் வேதனையோடு அங்கிருந்து வெளியே வந்தேன். ஆனால் வெளியே வந்து சில மாதங்களுக்குள்ளாக ஆண்டவர் எனக்கு புதிய ஊழியத்தை தந்தது மாத்திரமல்ல, அது வரைக்கும் நாங்கள் அந்த சபை ஊழியராக இருக்கிற போது சபை ஊழியர் இல்லத்தில் தான் இருந்தோம். ஆனால் ஒரு நாள் பாருங்கள், எதிர்பாராமல் ஒரு சகோதரர் என்னை தேடி வந்தார். அந்த சகோதரர் சொன்னார், ஐயாங்கிற ஒரு இடம் கிடக்கு, அதை வாங்கி கொள்ளுங்கள் என்று சொன்னார். நான் சொன்னேன், இடம் வாங்கக்கூடிய அளவு காசு இல்லையே. அவர் சொன்னார், காசு உடனே தரேன்டாம், அட்வான்ஸ் மாத்திரம் தாங்க, 6 மாதம் கழித்தனா நீங்கள் காசு கொடுங்க என்று சொல்லி ஒரு இடத்தை வாங்குவதற்கு அவரே முன் வந்தார். பாருங்கள், ஆண்டோடைய கிருபையினால் அட்வான்ஸ் கொடுக்கப்பட்ட அந்த இடத்தை வாங்கினோம். 1,03,000 ரூபாய் அந்த இடம். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், இத்தனை வருஷம் போயிட்டு அதே இடம் ஒரு சென்ட் 6 லட்சம் ரூபாய்க்கு மேலே போகும்படி கர்த்தர் அந்த இடத்துக்கு மதிப்பை கூட்டி இருக்கிறார். மொத்தத்திலே 1,03,000 ரூபான்னு வாங்கினோம், 7.5 சென்ட் இடம். அப்போ கவனிச்சு பாருங்க, எத்தனை லட்சம். அப்போ அவங்க என்னை வெளியேற்றினதுனால தான் இந்த காரியம் நடந்தது. நான் அங்கே இருந்திருந்தா இடமே வாங்கியிருக்க மாட்டேன். அதான் சபை ஊழியர் இல்லம் இருக்கிறது, அதாங்க ஊழியம் செய்கிறோம் என்று. அப்போ மற்றவர்கள் நம்மை கெடுப்பதற்கு ஒரு திட்டம் போட்டால் தேவன் நமக்கு ஒரு நன்மையான திட்டமாக அதை மாற்றி தருகிறார். அதனால யார் மேலேயும் வருத்தப்படாதீங்க, அவங்க கெடுத்துட்டாங்க, இவங்க கெடுத்துட்டாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. கர்த்தரை நம்புங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்விலே தீமையை நன்மையாய் மாற்றுவார், கெடுதியான திட்டத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார்.